இண்டிகோ விமான சேவை தொடர்ந்து 5வது நாளாக பாதிக்கப்பட்டுள்ளதால் நாடு முழுவதும் விமான கட்டணங்கள் கிடுகிடுவென உயர்ந்துள்ளன. சென்னை கோவை இடையிலான விமான கட்டணம் 73,000 ரூபாய் வரை அதிகரித்துள்ளது. விமானிகள் மற்றும் விமான பணியாளர்கள் பற்றாக்குறை காரணமாக நாடு முழுவதும் இண்டிகோ விமான சேவை 5வது நாளாக பாதிக்கப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக வெள்ளிக்கிழமை ஒரே நாளில் 1000 விமானங்களை இண்டிகோ நிறுவனம் ரத்து செய்தது. ஆனால் மறுநாள் முதல் விமான சேவை படிப்படியாக தொடங்கியுள்ளதாக தெரிவித்த இண்டிகோ நிறுவனம் வரும் 10ஆம் தேதி முதல் நிலைமை முழுமையாக சீரடையும் என்று அறிவித்தது. இதனிடையே சனிக்கிழமையும் பல்வேறு விமான நிலையங்களில் விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டன. சென்னையில் மட்டும் 48 விமான சேவைகள் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. இந்த சூழ்நிலையில் பல்வேறு விமான நிறுவனங்கள் 10 முதல் 15 மடங்கு வரை கட்டணத்தை அதிகரித்திருப்பது பயணிகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. சென்னை டெல்லி மற்றும் சென்னை மும்பை இடையிலான விமான கட்டணம் 35,000 ரூபாய் வரை அதிகரித்துள்ளது. சென்னை பெங்களூரு இடையிலான விமான கட்டணம் 25,000 ரூபாய் வரை அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதிர்ச்சி அளிக்கும் வகையில் சென்னை கோவை இடையிலான விமான கட்டணம் 73,000 ரூபாய் வரை அதிகரித்துள்ளது. நாடு முழுவதும் இருந்து விமான கட்டணம் உயர்வு தொடர்பான புகார்கள் குவிந்த நிலையில் ஒன்றிய விமான போக்குவரத்து அமைச்சகம் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் இண்டிகோ விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதை பயன்படுத்தி விமான நிறுவனங்கள் கூடுதல் கட்டணம் வசூலிக்கக்கூடாது என்று எச்சரித்துள்ளது. நிலைமை சீராகும் வரை நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை மட்டுமே வசூலிக்க வேண்டும் என்றும் விமான நிறுவனங்களுக்கு விமான போக்குவரத்து அமைச்சரகம் அறிவுறுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.